Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையல்ல நிர்வாக பெருமக்களே, பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களே, சனத வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய என்னுடைய ஆசிரியர் தந்தை அவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான முஹர்ரம் மாதத்தில் சங்கையான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்வத்துல் ஹசனா மதரசாவினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழா. இந்த விழாவிற்கு வந்தோம், கலந்தோம், கேட்டோம், கலைத்து சென்றோம் என்று இல்லாமல் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இங்கே ஆற்றுகின்ற உரைகளை செவிமடுத்து நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இங்கே கலைத்து செல்ல வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை நான் செய்து கொள்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனில் 71வது அத்தியாயம் சூரத்து நூஹ், அந்த அத்தியாயத்திலே 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களில் ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்து மக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்களிலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் நம்மை கூப்பாடு போட்டு அழைக்கின்றான். மற்றொரு வசனத்திலே வமை யக்ஃபிரு துனூபை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார்தான் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும், அவன்தான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்றும் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தை திறந்து பார்க்கின்றோம், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், இறை மறுப்பாளர்கள் தான் நம்பிக்கை இழப்பார்கள் என்றும் திருக்குர்ஆனுடைய பல பகுதிகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, இன்னஹு கான கஃபாரா. கஃபார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஆலிம்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், ஃபஆல் வஸன் என்று சொல்வார்கள். ஃபஆல் வஸன்ல வரக்கூடியதெல்லாம் அதிகமாக அப்படிங்கிற பொருளை அது கொடுக்கும். அப்ப அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து பேசுறாங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி உங்கள் பாவங்களை அவன் மன்னித்து விட்டான் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? யுரிசிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. பருவ காலங்களில் தொடர்படியாக ஆக்கத்தை தரக்கூடிய, அழிவை தரக்கூடிய அல்ல, ஆக்கத்தை தரக்கூடிய, பயனை தரக்கூடிய, விளைச்சலை உண்டாக்கக்கூடிய, குடிநீருக்கு தேவையான மழையை அவன் இறக்கி வைப்பான். ஒன்று. அம்பாலின் பொருளாதாரத்தை கொண்டும் உங்களுக்கு உதவி செய்வான், குழந்தைகளை கொண்டும் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இஸ்திக்பார் செய்யறதுனால
இந்த மாதிரி நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும். ஒன்று பருவமழை பொழியும், இரண்டாவது பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்வான். அப்படின்னா பொருளாதாரத்தையும் தருமா, அதை கொண்டு உதவியும் செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைகளை கொண்டு உதவி செய்வான் என்ன அர்த்தம்? குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தையும் கொடுப்பான். குழந்தைகளை கொடுத்து விட்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவியும் செய்வான். இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்கிறோம், கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்திருப்பார்கள், ஆனா கேப்ப போலதான் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்திருப்பார்கள், தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களின் பணம் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. 4-5 ஆம்பளை பிள்ளைகளை வச்சிருப்பாங்க, ஒருத்தர் கூட நாளைக்கு இருக்க மாட்டான், எல்லாம் உலகமாக இருப்பான், எந்த பயனும் இருக்காது. அந்த பிள்ளைகளை கொண்டு உடைய ஏண்டா நாங்க பெற்றோம், உடைய பெற்றதுக்கு ஒரு உலகை பெற்றிருக்கலாமே என்றெல்லாம் அந்த பிள்ளைகளை திட்டக்கூடிய ஒரு காட்சிகளை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அப்படி எல்லாம் இல்லாம பொருளாதாரம் தேவைப்பட்டால், மழை தேவைப்பட்டால், அதே நேரத்தில் குழந்தை செல்வம் நமக்கு தேவைப்படுமானால் இஸ்திக்பார் செய்தால் போதும். பயனுள்ள மழை, பயனுள்ள பொருளாதாரம், பயனுள்ள குழந்தை செல்வங்கள் இதுவெல்லாம் கிடைக்கும் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு வயஜஅல்லக்கும் மன்ஹாரா, ஆறுகளிலே தண்ணீரை அவன் பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். இதெல்லாம் இஸ்திக்பாரின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுவார்கள். அடுத்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். 11வது அத்தியாயம் 52வது வசனம். வயாக்கவுனி, என் சமுதாயத்தவர்களே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அதுக்கு பேர் இஸ்திக்பார். தௌபா செய்யுங்கள். தௌபா என்றால் என்ன அர்த்தம்? இஸ்திக்பாரும் தௌபாவும் ஒன்று கிடையாது. இஸ்திக்பார்னா பாவத்தை விட்டு மன்னிப்பு தேடுதல். தௌபானா என்ன அர்த்தம்? திரும்ப அந்த பாவத்துக்கு வராம அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடுதல். தாப, சென்ற கால வினைச்சொல். தாபனா என்ன அர்த்தம்? தாப இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட்டான். நம்மள சில பேருக்கு என்ன பழக்கம் தெரியுமா? பாவம் செய்யறது, இஸ்திக்பார் செய்யறது, மறுபடியும் பள்ளியாசலுக்கு போகும்போது மறுபடியும் பாவத்தில் போய் கிட்டுறது. சில வீடுகள்ல நம்ம பார்க்கிறோம்ல, படங்கள் பார்க்கும்போது கையில தஸ்பீ மணி வச்சிருப்பாங்க. ஏன்ட்ட படத்தை பார்க்கும்போது தஸ்பீ மணி இல்ல, மோசமான காட்சி வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே படத்தை பார்க்கிறது. இது அல்லாஹ் மன்னிப்பானா? சூரத்து தௌபா, சூரத்து நிசால அல்லாஹ் சொல்வான், இன்னம தௌபத்து அலல்லாஹில் இல்லதீன, அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், அறியாமல் ஒரு பாவத்தை செய்துவிட்டு இது பாவம் என்று அறிந்த பின்னால் உடனடியாக யார் தௌபா செய்கிறார்களோ இவர்களின் தௌபாவை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நாளைக்கு பார்த்துக்கிறோம், நாளை கழிச்சு பார்த்துக்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் உனக்கு எந்த கேரண்டி இருக்குது? உத்தரவாதம் இருக்கிறது. இந்த சபையை நம்ம உட்கார்ந்து இருக்கிறவங்க என்னையும் சேர்த்து நான் சொல்கின்றேன், தௌபா செய்வதற்கு காலத்தை கடத்துகின்றோம், பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கின்றோம். இப்படி இருந்தால் இந்த சமுதாயத்திற்கு சோதனைக்கு மேலான சோதனைகள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, பாவ மன்னிப்பு தேடிய பின்னால் திரும்ப பாவத்தில் போய் விடாதீங்க, அல்லாஹ்வின் பக்கம் செல்லுங்கள். அப்படி சென்றால் யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதராரா, உங்களுக்கு அவன் மழையை தொடர்ந்து இறக்கி வைப்பான். வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களுக்கு நல்ல பலத்தை தருவான், ஆற்றலை தருவான். எதிரிகளை துணித்து சந்திக்கின்ற பலத்தையும் ஆற்றலையும் வீரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூதாவத் என்ற நூல்ல 3819வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, இஸ்திக்ஃபார் செய்வதை ஒருவர் அவசியமாக்கி கொண்டால், எப்ப பார்த்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். சில ஊர்கள்ல பார்த்தா அப்படின்னா சமையல் பண்ணும்போது எப்பவும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும், அம்பாசமுத்திரத்தை தவிர. மற்ற இடங்கள்ல பார்த்தா எப்ப பார்த்தாலும் சினிமா பாடம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும்.
எப்படி இஸ்திக்பார் செய்ய முடியும்? அப்ப வாகனத்தில் செல்லும் பொழுது, வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது, தொழுகைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையை முடிச்ச உடனே 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்வார்கள். ஏன் சொல்கிறார்கள்? இஸ்திக்பார்ங்கிறது எப்போ பாவத்துக்கு பின்னால் தானே. தொழுகையில பாவமா செய்யறோம், சரி நாம கூட பாவம் செஞ்சிருப்போம். ரசூலுல்லாஹ் என்ன பாவம் செய்வாங்க? ஏன் ரசூலுல்லாஹ் 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பாவம் செய்தால்தான் இஸ்திக்பார் என்பது அல்ல. அல்லாஹ் தரக்கூடிய அருள் குறைகளுக்கு நாம் நன்றி செலுத்த முடியாவிட்டால் அது கூட ஒரு பாவம் தான். நீங்க எத்தனை இஸ்லாமியர்கள் நிக்க முடியல, உட்கார்ந்தா எந்திக்க முடியல, சஜ்தா செய்ய முடியல, ருக்கு செய்ய முடியல, அப்படிலாம் இல்லாம என்னைய நின்று குனிந்து சஜ்தா செய்து உட்கார்ந்து என்னை தொழுக வைத்தானே, அந்த இறைவனுக்கு என்னால் நன்றி செலுத்த முடியாது. இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு. அதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். 3 முறைகள் நாம் சொல்லிக்கிட்டோம். கழிவறைக்கு சென்று வந்த பின்னால் குஃப்ரானக ஏன் பண்ணி பாவமன்னிப்பு தேடுறோம்? உள்ள போய் உட்கார்ந்தான், வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியாகிறது. இல்லை என்று சொன்னால் மருத்துவமனைக்கு போன லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு தடவை சிறுநீர் கழிப்பதற்கு, மரத்தை வெளியாக்குவதற்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம போய் உட்கார்ந்த உடனே குடல் குண்டானி வெளியே போகாம போட வேண்டியது வெளியே போயிட்டு இருக்க வேண்டியது உள்ள வச்சானே, அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்த முடியுமா? முடியாது. இறைவா குஃப்ரானக, என் பாவத்தை நீ மன்னிச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்திக்பாரை ஒருவன் அவசியமாக்கி கொண்டால், லஸிமங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சதாவும் அவன் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருந்தால், ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் அல்லாஹ் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். குடும்பத்துல பிரச்சனையா, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனையா, மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் மூலமாக பிரச்சனையா, அண்டை வீட்டார் மூலமாக பிரச்சனையா, பாவ மன்னிப்பு தேட தேட நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் அல்லாஹ் சந்தோஷமாக மாற்றுவான். வமின் குல்லி லையிக்கின் மஹ்ரஜா, ஒவ்வொரு சிரமங்களில் இருந்தும் அல்லாஹ் நமக்கு விடுதலையை தருவான். மஹ்ரஜ் அப்படின்னா வமை யத்தகில்லாஹு ஜஅல்லஹு மஹ்ரஜா, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தாலும் நமக்கு விடுதலை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரத்தை தருவான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால தாய்மார்களே, அதுக்காண்டி பாய்மார்கள்ட்ட கேட்கல நினைச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்தா எதையும் சேர்த்தா நான் சொல்றேன். நாம எப்ப பார்த்தாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது பெருமானார் மீது ஸலவாத்துக்கள் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜால 4022வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர்ரு, நாம வாழ்நாள் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கிறது ஆசைப்படாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனா என்ன ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே யார் யார் இந்த உலகத்தில் பிறக்கணும், எத்தனை வருஷம் வாழணும் எல்லாம் எழுதி வச்சுட்டான். அதன் பிரகாரம் தான் நடக்கும். நமக்கு வாழ்நாள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைத்தால், சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதை சாப்பிட்டா ஒரு 10 வருஷம் கூட வாழலாமா அப்படிலாம் நினைப்பாங்க. ஒருத்தரே இந்த 100 வயசு வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு புக் எழுதினார். அந்த புக் இன்னும் விற்பனைக்கெல்லாம் இருக்கு. எழுதினால 49 வயசுல அவர் மௌத்தா போயிட்டார். அவர் புக்கு அவருக்கே பயன் தரல. இப்ப நானே நீங்கள் படிச்சா என்ன ஆகுது பாருங்க. அதனால யாரும் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு ஆசைப்பட்டதினால் நீண்ட ஆயுள் வாழவே முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர்ரு, உறவுகளை சேர்ந்து வாழ்வதின் மூலமாக அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவான். வலா யருதுல் கத்ர இல்ல துஆ, நம்முடைய தலைவிதியை மாற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் மூன்றாவதாக சொன்னாங்க, வ இன்னர் ரஜுல ல யஹரமு ரிஸ்க பிதன்பி யுஸீபுஹு, ஒரு மனிதன் செய்த குற்றத்தின் காரணமாக அவருடைய வாழ்வாதாரம் தடுத்து நிறுத்தப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, வந்தோம், வார்த்தைகளை கேட்டோம், கலந்து சென்றோம் என்று இல்லாமல் இஸ்திக்பார் செய்வதை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று
அன்பாக நான் கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக முடிகிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.